ஸோ அடுத்ததாக 2019ங்க எந்த படம்லாம் அவார்டு வாங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அசுரன் படம் வாங்கியிருக்குங்க. அதாவது அந்த படத்துக்கு நேஷனல் அவார்டே கொடுத்துட்டாங்க. நம்ம ஸ்டேட் அவார்டு கொடுக்காம இருந்தால் எல்லோரும் சண்டைக்கு வந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸே கொடுத்துட்டாங்க. ஓகே, நல்ல விஷயம். ரொம்ப ஒரு ஒர்த்தான படம் அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக செகண்ட் ப்ரைஸ் எந்த படம் வாங்கியிருக்கு அப்படின்னா ஒத்த செருப்பு படம் வந்து வாங்கியிருக்குங்க. அதாவது பார்த்திபன் இருக்கார் இல்லையா, அவர் சோலோவாக நடித்த படம் தான் அந்த ஒத்த செருப்பு. அந்த படத்துக்கு தான் செகண்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை அதே வருஷம் என்னென்ன படம் வந்திருக்கு அப்படிங்கிறத நான் எடுத்து வச்சுருக்கேன், நான் அடுத்தடுத்து சொல்கிறேன். ஸோ தேர்ட் ப்ரைஸ் எந்த படம் வாங்கியிருக்கு அப்படின்னா கோமாளி படம் வாங்கியிருக்குங்க. கோமாளி டேரக்டர் இன்றைக்கி எந்த அளவுக்கு இருக்கார் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். அவரோட ஃபஸ்ட்டு படைப்பான கோமாளி அந்த படத்துக்கு தான் தேர்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா நான் முன்ன சொன்ன மாதிரி அந்த ஒரு ஏற்ற இறக்கம் இருக்குது கண்டிப்பாக. அசுரன் படத்துக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ், ஒத்த செருப்புக்கு செகண்ட் ப்ரைஸ், கோமாளி படத்துக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த தேர்ட் ப்ரைஸ் எதுக்கு கொடுக்குறாங்கன்னா கொஞ்சம் கமர்ஷியலாக நல்லா போன படத்துக்கு கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா தேர்ட் ப்ரைஸ் அப்படின்னு வந்தப்பவே எல்லாமே ஒரு நல்ல கமர்ஷியல் படமாக இருக்குது, இல்லை ஓரளவுக்கு ஓடின படமாக தான் இருக்குது எல்லாமே. ஸோ அந்த வகையில் தான் கோமாளி படமும் வரும். கோமாளி படத்துக்கு தேர்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. அண்டு ஸ்பெஷல் மென்ஷன் எந்த படத்துக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா கேடி என்கிற கருப்புத்துறை அந்த படத்துக்கு தான் இந்த வருஷத்துக்கான ஸ்பெஷல் மென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, நல்ல படம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி யாருக்கும் தெரியாத ஒரு படத்துக்கு தான் ஸ்பெஷல் மென்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த கேடி என்கிற கருப்புத்துறையும் பார்க்கலாம். கண்டிப்பாக ஒன் டைம் வாட்சபிள் தான். அண்ட் அதையும் தாண்டி என்னென்ன படத்துக்கெல்லாம் கொடுத்துருக்கலான்னு சொல்லிட்டு நம்ம பசங்க டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, டிபேட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா 2019 தானே பேரன்புன்னு ஒரு படம் வந்தது, பார்த்தீங்களா இல்லையா? அந்த படத்தை ஏன் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. பேரன்பு யார் டைரக்ட் பண்ணியிருப்பா? ராம் டைரக்ட் பண்ணியிருப்பா. அண்ட் அதையும் தாண்டி யார் நடிச்சிருப்பா? மம்முட்டி சார் நடிச்சிருப்பாங்க, அஞ்சலி நடிச்சிருப்பாங்க. ஏன் அந்த படத்துக்கு அவார்டு கொடுக்கல? அதில் ஒரு டைலாக் வருமே, அதாவது என்ன நீங்கள் ஏமாத்துறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு கஷ்டத்தில் இருப்பீங்க, பரவாயில்ல விடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மன்னிச்சு போகிறத வந்து பசங்களாம் ஸ்டேட்டஸ் போட்டுட்ருப்பாங்க. அந்த படத்துக்கு போய் அவார்டு கொடுக்காமல் விட்டுருக்கீங்களேடா அப்படிங்கிற மாதிரி சட்டையை பிடிச்சி கேட்டுட்ருக்காங்க நம்ம பசங்களாம். ஸோ பேரன்பு படத்தை கொடுத்துருக்கலாம். அதே மாதிரி தடம் படம் அதே வருஷம் தான் ரிலீஸ் ஆச்சு. தடம் படத்துக்குமே கொடுத்துருக்கலாமே, அது ஒரு நல்ல படமாக தானே இருந்தது. அதாவது அருண் விஜய் பார்த்தீங்கன்னா டபுள் ஆக்டில் நடிச்சிருப்பார். யார் டைரக்ட் பண்ணியிருப்பா? மயில் திருமேனி டைரக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த படமும் கொஞ்சம் கமர்ஷியலாக நல்லா போன படம் தானே. கோமாளி படத்துக்கு தடம் கொடுத்துருக்கலாமேங்கிற மாதிரிலாம் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அதே மாதிரி மகாமுனி படங்க, மகாமுனி அந்த 2019 தான் ரிலீஸ் ஆச்சு. கைதி கூட நம்ம லிஸ்ட்டில் வைக்கலாம் கண்டிப்பாக. ஏன்னா கைதி கூட ஒரு கோமாளிக்கு கைதிக்கு கொடுத்துருக்கலாங்கிற மாதிரி தான் தோணுது. ஸோ எல்லோரும் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் அதே வருஷம் தான், அதாவது 2019 தான் சில்லுக்கருப்பட்டி அப்படின்னு ஒரு படம் வந்தது. ஸோ இந்த படத்தெல்லாம் விட்டுட்டு நீங்கள் அந்த ஒத்த செருப்புக்கும் அண்ட் இதே மாதிரி கோமாளிக்கும் கொடுத்துருக்கீங்களே ஓகேவாங்கிற மாதிரி பசங்களாம் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.